உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நான் முருகன். இது நம்ம கிரீனஸ் ஆர்கானிக். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வாடிக்கையாளர்களே மாடித்தோட்டம் போட்டு கொடுத்துருந்தோம். ஒரு 3 வருஷமாக 3 வருஷம் மேலே ஆயிடுச்சு நம்ம போட்டு கொடுத்துருந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு 2-3 மாதம் ஆகுது. முடிச்சுட்டேன், ஈல்டாக எடுத்து முடிச்சேன். முருகன் திருப்பி எனக்கு சாயெல்லாம் மிக்ஸ் பண்ணி போட்டு கொடுங்க, மண் இருக்குது ரெடியாக இருக்குது, அப்படி மண் மட்டும் தான் இருக்குது, நீங்கள் அடிஷனல் உரங்களை போட்டு போட்டு கொடுங்கன்னாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கோன்னா, மண்ணை வந்து மிக்ஸ் பண்ணுறதுக்காக காயப்பத்தை ஊற வச்சு தேங்காய் நார் மிக்ஸ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு தேங்காய் நார் இருக்குன்னா திருப்பி அந்த மண்ணில் வந்து இறுகிட்டுக்கும். மண் யூஸ் பண்ண தேங்காய் நார் யூஸ் பண்ண போகிறோம். பார்த்திங்கன்னா இப்போ அடிஷனாக வந்து மாட்டு தொழு உரம், ஆட்டு தொழு உரம் மிக்ஸ் பண்ணுறோம். எதுக்குன்னா மண்ணில் ஒன்றுமே சத்து இருக்காது. ஸோ அடிஷனாக எல்லாத்தையும் புதுசாக ஆட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்திங்கன்னா மண்புழு உரம் போடுறோம். ஆல்ரெடி நாங்கள் போட்ட மாட்டுச்சாணம் ஆட்டுச்சாணம்லேயே மண்புழு இருந்துச்சு. அது இல்லாமல் கூட எக்ஸ்ட்ரா இந்த நுண்ணுயிர் இருக்கும், மண்புழுக்கள் அதிகமாக உருவாது. மண்புழு உரம் கொஞ்சம் அடிஷனாக கொஞ்சம் ஒரு குறைஞ்சபட்சம் தான் நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஏன்னா நாங்கள் வச்சுற உரமே பார்த்திங்கன்னா அதில் அது உள்ளவே எருவே நல்லா மக்கி மண்புழு உரமாகிட்டுருக்கும். மண்புழு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து வேப்ப மண்ணாக்கு யூஸ் பண்ணுவோம். வேப்ப மண்ணை எது யூஸ் பண்ணுவோம்னா எறும்பு வராமல் இருக்கும், ரெண்டாவது வேர்கள் நோய் வராமல் இருக்கும், அதுக்கப்புறம் பூஞ்சைகள் இந்த மாதிரி ஃபங்கஸ் ஐட்டம் எதுவுமே வராமல் இருக்குது. இந்த வேர்கள் எதுவும் செடியை பாதிக்காமல் வந்து இது யூஸ் பண்ணோம். அடுத்தது பார்த்திங்கன்னா நுண்ணுயிர் ஐட்டங்கள் பார்த்திங்கன்னா இப்போ சூடோமோனஸு, அதுக்கப்புறம் டைகோவிரிடி, அதுக்கப்புறம் பாஸ்பரஸ், அப்புறம் பாசோபாக்டீரியா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சூடோமோனஸ், இந்த மாதிரி அடிஷனல் உரங்களாம் ஒரு 4-5 ஐட்டங்கள் மிக்ஸ் பண்ணுவோம். எதுக்குன்னா இது எல்லாமே நுண்ணுயிர் பெருக்கத்தை ஜாஸ்தியாகும். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து செடியோட வளர்ச்சிக்கு நிறைய, அதாவது செடி வெறும் மண் வச்சு நம்ம செடி போட்டால் அதுக்கு சத்து எப்படி கிடைக்கும்னா இவங்க தான் எடுத்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் போட்டால் தான் நுண்ணுயிர் பெருக்கம் ஜாஸ்தியாக அதுலேருந்து வேறு எடுத்துக்குவோம். அதனால் இந்த சூடோமோனஸு, பயோபாக்டீரியா, அப்புறம் டைகோவிரிடியம் அதெல்லாம் போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். இது மாதிரி போட்டிங்கன்னா உங்களுக்கு செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும், க்ரோத்தும் நல்லாயிருக்கும். நீங்கள் நீங்கள் நினைப்பீங்களா ஒரு செடி போட்டால் இந்த இவ்வளோ காய் கேட்கணும், அந்த மாதிரி அந்த ஈல்டை கொடுக்குறது இவங்க நுண்ணுயிர் கண்டிப்பாக உதவுவாங்க. அதனால் கண்டிப்பாக சூடோமோனஸ் இந்த மாதிரி நுண்ணுயிர் ஐட்டங்கள்லாம் மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் நான் மண் போட்டேன், காயற்பத்தி போட்டேன், மண் போட மட்டும் போட்டோம் அப்படின்னா கூட உங்களுக்கு அந்த ஈல்டு அவ்வளோ கிடைக்காது. இந்த மாதிரி நுண்ணுயிர்கள் போடும்போது தான் உங்களுக்கு ஈல்டு அதிகமாக கிடைக்கும். அதனால் இந்த நுண்ணுயிர் இது எல்லாமே மிக்ஸ் பண்ணி மண் யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வளர்ச்சி நல்லாயிருக்கும். நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ போட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போகிறீங்கன்னா அடுத்தது வந்து மண்ணை பிரட்ட போகிறோம். மண்ணை பிரட்டோம்னா ஒரு வாட்டிக்கு 2 வாட்டி நாங்கள் மண்ணை பிரட்டோம். ஃபஸ்ட்டு ஒரு சைடு இப்போ மண்ணை நல்லா கொத்தி மிக்ஸ் பண்ணிவிட்டு திருப்பியும் அதை ஆப்போசிட் போய் டேரெக்ஷன் போய் அதை திருப்பியும் கொத்தி மிக்ஸ் பண்ணுவோம். இப்படி மிக்ஸ் பண்ணிங்கனாலும் எல்லா உரமும் ஈக்குவலாக வந்து உங்களுக்கு வந்து மிக்சடாக இருக்கும். அப்போ நாமும் எல்லா தொட்டியில் இருக்கும் செடிக்கும் ஒரே சீரான அளவுக்கு உங்களுக்கு அந்த நுண்ணுயிர் பெருக்கிறதுக்கான உரங்கள் மிக்ஸ் ஆகிறதுனால வளர்ச்சி நல்லாயிருக்கும். மோஸ்ட்லி இந்த மாதிரி கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா செடி அப்படியே வெறும் மண்ணை மொத்தமாக கொட்டி மிக்ஸ் பண்ணுங்கள். வெறும் மேலே மட்டும் மண்ணை கொட்டி நீங்கள் வந்து இது போடுவீங்க, உரம் போடுவீங்க. அப்படி போடாதீங்க. இந்த மாதிரி மொத்தமாக மண்ணை கொட்டி அதுலேருந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி மொத்தமாக மிக்ஸ் பண்ணி போட்டிங்கன்னா அப்போ ஈக்குவலாக மிக்ஸ் ஆகும். ரெண்டாவது ஒன்றுத்தில் உரங்கள் அப்படியே இருந்திருக்கும், ஒன்றுத்தில் உரங்காலியாக இருக்கும். அதாவது ஒரு பேக்கில் நல்லா செடி வந்து ஒரு பேக்கில் செடி விளாடாமல் இருக்கும். அப்போ அந்த உரங்கள் அப்படி இருக்கும். ஸோ இது மாதிரி மொத்தமாக கொட்டி நீங்கள் மிக்ஸ் பண்ணி பண்ணும்போது ஈக்குவலாக வந்து எல்லா பேக்குக்கும் உங்களுக்கு வந்து அடுத்தது நீங்கள் போகிறீங்கன்னா எல்லா செடிக்கும் உங்களுக்கு எல்லா பேக்லேயும் ஒரே மாதிரி உரங்கள் இருக்கிறதுனால செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு சைடு மிக்ஸ் இந்த மாதிரி ஆப்போசிட் ஒரு சைடு பண்ண அப்புறம் 2வது சைடு இது மாதிரி மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஈல்டு கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா நாங்கள் இது மிக்ஸ் பண்ணி முடிச்ச அப்புறம் பேக்கில் ஃபில் பண்ணி இப்போ வந்து பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு பேக்கில் ஃபில் பண்ணுறோம். பேக்கில் ஃபில் பண்ணப்போ என்ன சொல்லணும்னா நாங்கள் வந்து மாடித்தோட்டம் நிறைய பேர் பண்ணுறது வந்து இந்த செங்கல் வைக்கிறீங்க. அந்த செங்கல் வச்சு மேலே வைப்பாங்க. என்ன சொல்லுவாங்க, ஏன்னா காசு வந்து மிச்சப்படுறதுக்கு செங்கல் வைக்க சொல்லுவாங்க பேக்கு. ஆக்சுவலாக செங்கலோட நீங்கள் ரைன் ட்ரை யூஸ் பண்ணுங்கள். ட்ரைன் ட்ரை யூஸ் பண்ணிக்கிட்டிங்கன்னா செடியோட நீங்கள் பேக் வைக்கிறீங்க, க்ரோ பேக்கு, அது கீழே வந்து நீங்கள் அப்படியே வச்சுருந்தீங்கன்னா ஈரப்பதம் அப்படியே நிற்கும். நீங்கள் பேக் வந்து அந்த செடியில் வர தண்ணி அதிகமாக ஊற்றி ஓவர்ஃப்ளவர் தண்ணி வந்து பேக்கு கீழே அப்படி ஈரம் அப்படியே வச்சுட்டே இருக்கும். அது இல்லாமல் பாசை பிடிக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா வேர் எல்லாமே சில்லி வேர் எல்லாமே அந்த பேக்கை விட்டு வெளியே வரும்போது அந்த டெரஸ்லேயே ஸ்ப்ரெட் ஆகும். அதுவே நீங்கள் ரெயின் ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈரம் முதல்ல வந்து நிற்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த 2 இன்ச்சு 1 இன்ச்சு கேப் அந்த சைஸு உங்களுக்கு காற்றோடு இருக்க அந்த ஹோல்ஸுங்கள் இருக்கிறதுனால காற்றோட்டம் நல்லா இருக்கும். அது இல்லாமல் பார்த்திங்கன்னா அந்த ஹோல்ஸ் வச்சா தண்ணி நிற்காது. மோஸ்ட்லி தண்ணி உங்களுக்கு வந்து கடந்து போயிடும். இப்போ உங்களுக்கு அது வெயிலோ இப்போ காற்றோட்டினா கூட அந்த ஈரம் காஞ்சிடும். அது இல்லாமல் பிளாஸ்டிக் ஐட்டனால உங்களுக்கு பாசி பிடிக்காது. இப்போ செங்கல் வச்சிங்கன்னா செங்கல் கண்டிப்பாக அந்த செங்கலை தண்ணி பட்டு செங்கலை பாசி பிடிக்கும், செங்கல் அடியிலையும் பாசி பிடிக்கும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த பேக்கில் பாருங்கள், இப்போ வெறும் பேக் அப்படியே வச்சுருந்தாங்க. இப்போ அது கீழே பாருங்கள், அந்த சில்லி அந்த பேக்கோட நகர்த்துறேன், அந்த பேக்கை பாருங்கள், கீழே பாருங்கள், அந்த ஈரம் அப்படியே இருக்குது. அது இல்லாமல் இதுலேருந்து இந்த எக்ஸ்ட்ரா வெளியே வந்த வேர்களை பாருங்கள், சில்லி வேர்லாம்
அப்படியே ஃபுல்லாக ஸ்ப்ரெட்டாக இருக்குது பாருங்க. இப்போ இது என்ன ஆகும்னா, அந்த ஈரம் அப்படிங்கும்போது சீலிங்கில் இந்த மாதிரி வைக்கும்போது தான் சீலிங் சொல்லுவாங்க. எல்லாரும் சொல்லுவாங்க தண்ணி நிச்சா சீலிங் வீக் ஆனால் இந்த மாதிரி இருக்கும்போது தான் உங்களுக்கு சீலிங் வீக் ஆகும். அதனால் மோஸ்ட்லி எல்லாமே ரெயின் ட்ரை யூஸ் பண்ணுங்கள். ரெயின் ட்ரை யூஸ் பண்ணிங்கன்னா 2 விஷயம். ஒன்று மெயின்டைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பெருக்கிறதுக்கு இப்போ நீங்கள் க்ளீன் பண்ணால் ஈஸியாக க்ளீன் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பண்ணிங்க பெஸ்ட். அது இல்லாமல் இந்த ரெயின்ட்ரோட இன்னொரு யூசேஜ் என்ன கேட்டிங்கன்னா, உங்களுக்கு வந்து லைஃப் நல்லாயிருக்கும், உடையாது. ஸோ நீங்கள் எவ்வளோ வெயிட் வச்சாலும் உங்களுக்கு அந்த ட்ரே உடையாது. நாங்கள் அதை பிறகு அடுத்து பார்த்திங்கன்னா, நாங்கள் எல்லா பேக்கு போட்டு எல்லா சாயில மிக்ஸ் பண்ண அப்புறம் கடைசியாக நாங்கள் இல்லை யாருமே இப்போ மாட்டுத்தோட்டம் யூஸ் பண்ணதில்லை. வேம்னு ஒரு ஆர்கானிக் ஃபார்ம் இது கிடைக்குது. அதை யூஸ் பண்ணுங்கள். அது என்னென்னாச்சுன்னா, நாங்கள் எங்கள் தோட்டத்தில் போட்டு பார்த்துருக்கோம். வேறு அந்த சில்லி வேறு சொல்கிறாங்க, அந்த புது புது வேர்கள் நிறைய உருவாது. நாங்கள் இப்போ பாருங்கள் இந்த செடி எல்லாத்துக்கும் வந்து எம்டி பேக்லேயே நாங்கள் போட்டு முடிச்ச அப்புறம் மேல் லேயராக இந்த வேமை போடுறோம். இப்போ விதை போடும்போது இல்லாமல் விதை முளைக்கும் போதே இந்த வேம் இருக்கிறதுனால வேரோட்டம் நல்லாயிருக்கும். அதனால் மாடித்தோட்டம் யாராவது போடுறீங்களும் கடைசியாக அந்த வேம் கொஞ்சம் யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. மாடித்தோட்டம் ஐடியா இருக்குது, இதை பண்ணணும் நல்லா இருக்கும் அப்படின்னா, வேறு சீக்கிரம் செடி இந்த விதை போட்டு முளைக்காம ஃபெயிலியர் ஆகுது, அப்புறம் விதை வந்து ஒழுங்காகவே இல்லை முடங்கி போகுது அப்படின்னா இந்த வேமை யூஸ் பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட் இருக்குது. இப்போ பாருங்கள் நாங்கள் எம்ஏ வச்ச மாதுளை செடி, இந்த பக்கம் மல்லி செடி இதெல்லாமே வந்து நல்ல போட்டு கொடுத்தா நல்ல அந்த கடைசியாக பாருங்கள் ட்ரம்மில் வந்து எலுமிச்சை மரம் நல்ல ரிசல்ட் இருக்குது. இந்த மாதிரி இப்போ இந்த வாட்டி கஸ்டமர் பார்த்திங்கன்னா நீட்டாக அதே மாதிரி இந்த இது இடைவெளி இருக்குது பாருங்கள், ஒரு பேகுக்கும் உள்ள ஒரு இடைவெளியும், அது இல்லாமல் ஒரு லேயர்லேருந்து அடுத்த லேயருக்கு ஒரு கேப் இருக்குங்க. குறைஞ்சது 3 அடி 2.5 அடி மேலே கேப் வைங்க. அப்போ தான் பாருங்கள் ஒரு பேகுக்கும் அடுத்த பேக் பார்த்திங்கன்னா 2-3 அடி கேப் வச்சு. எதுக்குன்னா இன்றைக்கி வெறும் பேக்கு நாளைக்கு செடி வளர்ந்தப்பறம் கொஞ்சம் பெருசாக வளரும் போதுனா சைடில் வந்து உங்களுக்கு அந்த ஒரு செடி பூச்சி தாக்கல் ஸ்ப்ரெட் ஆகிறது. அது இல்லாமல் காற்றோட்டம் அதிகமாக இருந்துச்சுன்னா செடியோட வளர்ச்சி நல்லாயிருக்கும். யாருக்கா மாடி தோட்டம் போடணுன்னா கூப்பிடுங்க என் நம்பருக்கு. நன்றி, வணக்கம்.